வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த காணொளியில் நாங்கள் MS எக்ஸல் தொடர்பான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம். ஒரு டேபிளில் ஃபுல் நேம் போடப்பட்டிருக்கு. அதில் இருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் நேம் மற்றது லாஸ்ட் நேம் என்பவற்றை பிரித்தெடுக்க போகிறோம். அதற்கு பிரதானமாக 2 முறைகள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு முறை மிக ஈஸியான ஒரு முறை. இந்த ஃபுல் நேமில் இருந்து நாங்கள் பிரிச்செடுக்க போகிற அந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு மற்றது லாஸ்ட் நேமுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் கொடுத்தால் போதும். மிகுதி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போடுறவற்றை தானாகவே போட்டுக்கொள்ளும். அது எப்படி என்று பார்க்கலாம். முதலாவதாக ரமேஷ் கமல் என்ற பெயர் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் நேம் ரமேஷ். ஃபர்ஸ்ட் நேம்ன்றதில் நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன் ரமேஷ். ரைட். இப்போ லாஸ்ட் நேமாக இந்த ஃபுல் நேமில் இருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் கமல். நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ இந்த பிரித்தெடுக்கின்ற பெயர்களில் முதலாவதை மட்டும் கொடுத்தால் போதுமானது. ஏனையவற்றை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். இந்த செல் ரமேஷ் என்ற இந்த செல் செலக்ட் பண்ணி இருக்கீங்கள, நீங்கள் இதில் டேட்டான்ற ஒரு டெப் இருக்குது. இந்த டேட்டான்ற டெப்பை கிளிக் பண்ணி ஃப்ளாஷ் ஃபில் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். இதை கிளிக் பண்ணிக்கல எங்களுக்கு மிகுதியை தானாகவே போட்டுக்கொள்ளுது. சுரேஷ், சமன், ராஜான்னு சொல்லி தானாகவே போட்டுக்கொள்ளுது. அதே போல தான் லாஸ்ட் நேமில் முதலாவது ஒரு சாம்பிள் கொடுத்துருக்குறோம். அந்த சாம்பிளை செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் டேட்டா அந்த டேபிள் இருக்கிற ஃப்ளாஷ் ஃபில் என்ற ஆப்ஷனை கொடுக்க வேணும். கொடுக்கும்போது எங்களுக்கு அதற்குரிய லாஸ்ட் நேம் முழுமையாக வரும். நிறைய டேட்டாக்கள் போட்டிருக்கிற நேரத்தில் இது மிக ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குது. முதலாவதை மட்டும் நாங்கள் கொடுத்தால் போதும், ஏனையவை தானாகவே வரும். அடுத்ததாக நேம் வித் இனிஷியலை போட்டுக்கொள்ளலாமா இந்த ஃப்ளாஷ் ஃபில் மூலம்? இதில் நாங்கள் புதிய கொலம் ஒன்று போட்டுக்கொள்வோம், நேம் வித் இனிஷியல். ரைட். இப்போ ஃபுல் நேமில் இருந்து நாங்கள் நேம் வித் இனிஷியலை மட்டும் பிரிச்செடுக்க போகிறோம். முதலாவது ஒரு சாம்பிளாக போட்டுக்கொள்வோம். லாஸ்ட் நேம்ன்ற முதலாவது லெட்டர் ஒரு டாட், அடுத்தது ரமேஷ் என்ற ஃபர்ஸ்ட் நேம் பெற வேணும். ஆகவே நான் போட்டுக்கொள்கிறேன் K. ரமேஷ். இப்போ டேட்டா அந்த டெப்பில் போய் நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில் என்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். ஏனைய பெயர்களும் இவ்வாறு உங்களுக்கு வரும். 2வது முறை பற்றி இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி.